கண்டிப்பாக சினிமா ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வர காலகட்ட படங்களை மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலகட்ட படங்களையும் நீங்கள் பார்த்து ரசிச்சுருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்த 80s 90s ரஜினி, கமல், விஜயகாந்த் அவங்க படங்களையும் பார்த்து ரசிச்சுருந்துருப்பீங்க. அப்படி எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வரையும் எல்லாரோட சிறந்த திரைப்படமும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஹீரோக்கான ஹையஸ்ட் கிராசர் ஃபில்மை தான் நம்ம சொல்ல போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது நல்ல படம், சிறந்த திரைப்படம், இவர் நடித்ததில் இந்த படம் சூப்பர் படம்ப்பா, இந்த படம் அருமையான படம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி நம்ம அருமையான படம், சூப்பர் படம், எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்ல, அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த படங்கள் கம்மி கலெக்ஷனாக இருந்தாலுமே அதை தான் இந்த வீடியோவில் கலெக்ஷன் ரிப்போர்ட்டாகவும் சொல்ல போகிறோம். ஸோ அப்படி நம்ம முதல்ல பார்க்க போகிறது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோட படம் எங்கள் வீட்டு பிள்ளை. 1965 வந்த இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்க்ரீன் பிளேங்க, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படம் அப்படின்னாலே கண்டிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளையை எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான திரைப்படம். அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இந்த படம் தான் எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்மாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டியூவல் ரோலில் நடிச்சிருப்பார். ஒருத்தர் பயந்தாங்கோலி, இன்னொருத்தர் பயங்கர தைரியசாலி, ஏதாவது ஒரு தப்புனா அந்த இடத்துல தட்டி கேட்குறது அப்படின்னு இருப்பார். அதில் அதான் ஒருத்தர் பயந்த சுபாவம்ல, அவர் ஒரு குடும்பமே போட்டு டார்ச்சர் பண்ணோம். அது ஆள்மாறாட்ட மணி இவர் வருவார். இவர் எப்படி அவங்கள பழி வாங்குறாரு அப்படிங்கிறதுலாம் அந்த சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வர சீனையும் இந்த படத்தில் வர பாட்டையும் நீங்கள் மறந்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,00,000. அதுக்கடுத்து தான் நம்ம எம்ஜிஆர் சொல்லிட்டோம், சிவாஜி சொல்லி ஆகணும்ல. ஸோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட தங்கப்பதக்கம். ஸோ தங்கப்பதக்கம் அப்படிங்கிற காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது அவரோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் மூவி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெறப்பான ஒரு கமிஷன் ஆஃபீஸராக வருவார். வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படத்தில் இந்த சோதனை மேல் சோதனை அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வரும். அவ்வளோ சூப்பர் ஹிட்டு. இப்போ கூட யூடியூப்பில் போனீங்கன்னா மில்லியன் கணக்கில் தான் வியூ இருக்கும் அந்த பாட்டுக்கு. ஸோ இந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,00,000. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அதுக்கடுத்ததான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற அந்த டைலாக் பாஷாவில் இடம்பெற்றிருக்கும். இன்றைக்கி வேணால் நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாலும் அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுடா கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் நம்ம இப்போ சொல்லலாம். ஆனால் காலங்காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே பாஷா தான். அவர் அப்படி சட்டையை இது பண்ணுறதா இருக்கட்டும், அந்த தாடியை வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்து வர அந்த ஸ்டைலு, உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் நாய், அந்த ஒரு பெரிய நாய் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வேறு லெவலில் இருக்கும். பயங்கர மாஸ் காட்டியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மாஸ் திரைப்படம் அதுக்கப்புறம் எத்தனையோ டைரக்டர், எத்தனையோ நடிகர்கள் ட்ரை பண்ணாங்க. இன்ன வரையும் அது சாத்தியமாகலை அப்படிங்கிறது தான் உண்மை. பெஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஷா படத்தில் வர அந்த சீன் வருங்க. அந்த அளவுக்கு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார். ஸோ சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோட இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். 1995 வந்த இந்த திரைப்படம் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுனா அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வசூல் சாதனைகளையும் முறியடித்து புது சாதனையை கிரியேட் பண்ணுறதே. அப்படிப்பட்ட சாதனை 40 கோடி வசூல் எடுத்து இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக ஆச்சு. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியாச்சு. அடுத்தது யார் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, உலக நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தான். அவர்களோட படம் அப்படிங்கும்போது போன வருஷம் ரிலீஸ் ஆன விக்ரம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் இருக்குது, தசாவதாரம் இருக்குது, வேட்டையாடு விளையாடு இருக்குது, அது மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. ஆனால் நான் யோசித்தது, நான் கமல் சார் அப்படின்னாலே ஒரு மாசான திரைப்படமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கமர்ஷியலான படமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த படம் பெரிய அவார்டுகளையும் வாங்கி குமிச்ச படமாக இருந்தது அப்படின்னா அது இந்தியனை தான் நான் சொல்லுவேன். எப்படி நம்ம பாஷா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு தான் இந்தியனுமே. ஸோ இந்தியன் தமிழில் மட்டும் இல்லைங்க, ஹிந்திலையுமே மிகப்பெரிய வசூல் எடுத்தது, இந்துஸ்தானி அப்படின்னு டப் பண்ணி.
ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையுமே டியூவல் ரோலில் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக ஒருத்தரை வச்சு அவருக்கு அந்த வர்மக்கலை தெரியும். அது மூலியமாக லஞ்சம் வாங்குறவங்களையும் ஒழுங்காக வேலை பார்க்காத கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் அவர் வந்து கொலை பண்ணி அது வந்து இந்தியன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் 2 வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு பக்கம் அப்பா கமல் வந்து தேச போராட்ட தியாகி, அவர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதாவது அவரோட பொண்ணு, சொந்த பொண்ணு இறந்து போகிற நிலமையில கூட லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உண்மையாக இருப்பார். நாட்டுக்கு நான் உண்மையாக இருக்கணும், எதுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது, எல்லாமே வந்து சரியாக தான் நடக்கணும், கரப்ஷன் அப்படிங்கிற ஒன்றுக்கு நான் ஒத்து போகவே மாட்டேன் அப்படிங்கிறவர். இன்னொருத்தர் அவரோட பையன் கரப்ஷனை உண்டாக்குறவர், அதாவது ஆர்டிஓவில் இருப்பார். அவர் தான் வந்து அங்கே எல்லார்ட்டையும் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் லைசன்ஸை கொடுக்குறது, அதனால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். இது இல்லாமல் அந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹீரோயினை வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்டாக காமிச்சிருப்பாங்க, அனிமல் லவ்வராக காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு அனிமல் லவ்வருக்காகவே ஒரு பாட்டும் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவம். சங்கர் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இந்தியனில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1996ஆம் ஆண்டு வந்து 68 கோடி வசூல் எடுத்த இந்தியன் படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் 2க்கு வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கமல் சார் வந்து இந்த படத்தில் நேஷனல் அவார்டு கிடைச்சிது அவரோட நடிப்புக்கு. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. நான் கத்திய தூக்கினால தப்பே இல்லை. அதுக்கு அடுத்ததாக விஜயகாந்த் அப்படின்னாலே நம்ம வந்து கேப்டன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த கேப்டனுங்கிற பேர் வந்தது அவரோட 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் 1991ஆம் ஆண்டு வந்த இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையுமே வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் மன்சூர் அலிகான் ஒரு பக்கம் வில்லனாக இருப்பார், இன்னொரு பக்கம் இந்த படத்தில் சரத்குமார் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். எப்படின்னா இந்த வீரப்பன் அந்த இதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருப்பாங்க. வீரப்பனை எப்படி இவங்க பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்துருந்துருப்பாங்க. மன்சூர் அலிகான் அந்த கிட்டத்தட்ட அந்த வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தான் ப்ளே பண்ணியிருப்பார். விஜயகாந்த் இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவல் உச்சகட்டத்துக்கு போயிட்டார். அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பெரிய வசூல் எடுத்த திரைப்படம். அந்த வருஷம் வந்து தளபதி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. தளபதி வந்து ஒரு 14.5 கோடி வசூல் எடுத்துருந்துச்சு. ஆனால் அது வந்து தெரியும் நம்மளுக்கு வழக்கமாக வந்து ஒரு பெரிய வசூல் அப்படின்னாலே எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வருஷத்தில் 11 கோடி வசூல் எடுத்து மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. சென்னையில் மட்டுமே 60 லட்சம் கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு. 11 கோடி இந்த படம் வசூல். கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கேவலமா நினைச்சதும் இல்ல, மேலே இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டதும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம தளபதி விஜய் தான். நம்ம அவ்வளோதான் இங்கே வந்துட்டோம். வாரிசு, அதுக்கு முன்னாடி மெர்சலு, பிகிலு, துப்பாக்கி, கத்தி என்ன தான் வந்து பெரிய வெற்றி திரைப்படங்களாக இருந்தாலுமே நம்மளுக்கு எப்போவுமே கில்லி தாம்மா. ஆல் ஏரியா ஐயா கில்லி அப்படிங்கிற மாதிரி கில்லி தான். ஸோ கில்லி அப்படிங்கிற போது அது வந்து நீங்கள் விஜய் ரசிகராகலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலுமே தமிழ் தெரிஞ்சு தமிழ் சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கில்லி பார்த்துருப்பீங்க. கில்லியை கண்டிப்பாக 2 தடவைக்கு மேலேயாவது பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம். இந்த படத்தில் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார் விஜய். ஒரு மாதிரி கிளாஸாக ஸ்வாகாக அந்த காமெடியிலேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இந்த படம் என்ன தான் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னாலுமே அந்த தெலுங்கோட தமிழ் தாங்க பெஸ்ட்டு. ஸோ இந்த படம் தான் 50 crore விஜய் அவர்களோட ஃபஸ்ட்டு 50 crore கிராஸ் கலெக்ஷன் மூவி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு பெரிய பெரிய வியாபார திரைப்படம் எல்லாமே அமைஞ்சுது. இவருக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ், அதாவது கேரளாலேயோ ஓவர்சீஸ்லையோ இந்த மாதிரி தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் போய் பெரிய பிஸ்னஸ் பண்ணதுலாம் இந்த கில்லி படம் தான் முன்னோடிங்க. ஸோ கில்லி படம் அப்படிங்கிறது விஜய் அவர்களோட கெரியர்லே பெஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்லலாம். விஜய் அப்படிங்கும்போது அடுத்தது நான் அங்கே தான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தல அஜித் அவர்களோட ஒரு சிறந்த திரைப்படம் மங்காத்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மங்காத்தாவை பொறுத்தவரையுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோல். அந்த 500 கோடி அந்த ஐபிஎல்லில் போடுற அந்த காசு 500 கோடியை வந்து அடிக்கணும், அவனை அதுக்காக எத்தனை பேரும் வேணால் நான் கொள்ளுவேன் அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ரோலை அவ்வளோ தைரியமாக பண்ணியிருந்தார் வெங்கட் பிரபு. உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ அதில் வந்து நிறைய பேர் நடிச்சிருந்துருப்பாங்க. ஆனாலுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தலை மேலே தான் அந்த ஃபோக்கஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவர் அந்த மணின்னு சொன்னதாக இருக்கட்டும், அந்த இன்டர்வலில் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயம் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் அஜித் அவர்களோட கெரியர்லேயே இது பெஸ்ட் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண படம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 79 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. விநாயகா அது யார்? அதுக்கடுத்ததா சூர்யா. ஸோ சூர்யா அவர்களோட படம் அப்படின்னா நிறையா படம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஜெய்பீமில் இருந்து, அதுக்கு முன்னாடி வந்து சூரரை போற்றுலேருந்து நிறையா படம் இருக்குது. ஆனால் எனக்கு அயன் தாங்க. அயன் அந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் கலக்கியிருப்பார். அந்த ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், அதுக்கடுத்தது அந்த லவ் சாங்காக இருக்கட்டும், வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார். அந்த பாட்டெலாம் கேட்டால் உங்களுக்கு மாற்றவே தோணாது அயன் படத்தில் வர பாட்டு. அதுவும் இல்லாமல் அந்த படத்துக்கு கேவி ஆனந்த் அவர்கள் வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார், வேறு லெவல். அதாவது இந்த பர்மா பசாரில் எப்படி இந்த சிடி விற்கிறாங்க, அவங்க எப்படி அந்த ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, அந்த பீச் ஸ்டேஷனை சுற்றி இருக்கிறவங்க எப்படி அந்த ஸ்மக்லிங்கில் எப்படி ஈடுபடுறாங்க, அது எப்படி வந்து அவ்வளோ நுணுக்கமாக வந்து அந்த வியாபாரத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப வெட்ட வெளியாக ஓப்பனாக காமிச்ச திரைப்படம் அப்படின்னு என்ன சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு உண்மையாக ஒரு விஷயம் நடக்கிறத காட்டுறதில்ல சினிமா தன்மையும் உள்ள நுழைச்சி அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்லேயும் நம்மளுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுல கேவி ஆனந்த் தவற விடல. ஏன்னா என்னை பொறுத்த வரையும் சூர்யா அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட் அப்படின்னா நான் என்ன தான் சொல்லுவேன். அது சாங்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், சூர்யா அவர்களோட அந்த நடிப்பாக இருக்கட்டும், அவரோட அந்த லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அயன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரையும் சூர்யா அவர்களோட பெஸ்ட் மூவி. இந்த படம் வந்து 68 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக சியான் விக்ரம் அவர்களோட படம் நிறையா படம் வந்திருந்தாலுமே என்னோடய ஃபேவரட் அப்படின்னா நான் அந்நியனை தான் சொல்லுவேன். அந்த படம் என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா, இப்போ நிறையா இந்த சயின்டிஃபிக்கலாக நிறையா விஷயம் சொல்கிறாங்க, மெடிக்கலில் இந்த வேர்டு அந்த வேர்டுன்னு நிறையா சொல்கிறாங்க, நம்மளுக்கு நிறையா புரியாது, இதெல்லாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மெடிக்கல் டேர்ம் வேர்டு. அந்த விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய சிரமம். அதை அந்த படத்தில் சுஜாதாவோட ரைட்டிங்லேயும் சங்கரோட அந்த திரைக்கதையிலையும் ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஒரு டைரக்டரோட அழகும் ஒரு எழுத்தாளரோட அழகுமே அதுதான். எவ்வளோ கஷ்டமான, எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலுமே, எவ்வளோ குழப்பமான ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை எளிமையாக ஈஸியாக எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறது தான் சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை எழுத்தாளர், சிறந்த ரைட்டருக்கான அழகு. ஸோ அதை சுஜாதாவும் சங்கரும் தவற விடலை. ஏன்னா அவ்வளோ எளிமையாக அதை சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் அந்த டைலாக் ஒன்று வரும், என்னென்னா இந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி, ஏங்க நைட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க, காலையில் இருந்துச்சா நானா இப்படிலாம் பேசினேன் அப்படிம்பாங்க. இந்த சாமி ஆடுறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா, அவங்களாம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. திடீர்னு சாமி ஆடி இறங்கி முடிஞ்சோன்னா அவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இது பரவாயில்ல, இது மாதிரி வேறு ஒரு வெளிநாட்டில் ஒரு பொண்ணுக்கு 102 பர்சனாலிட்டிஸ் இருந்ததுலாம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் இவருக்கு வந்து 3 பர்சனாலிட்டிஸ் இருக்கும். என்னென்னா அன்னியன், ரெமோ, அம்பி. ஸோ விக்ரம் வந்து இந்த 3 கேரக்டர்லையுமே, அதாவது அந்த அம்பியாக இருக்கட்டும், ரெமோவாக இருக்கட்டும், அன்னியனாக இருக்கட்டும், பின்னி படல் எடுத்திருப்பாரு. சில படங்களை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும், இந்த நடிகரை தவிர இந்த படத்தை வேற யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு. அது நான் அடிச்சு சொல்லுவேன், விக்ரமை தவிர வேற யாராலையுமே இந்த அந்நியன் படத்தை பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட வசூல் 72 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு 2005. ஒரே ஒரு அட்வான்டேஜ், புரிஞ்சிறப்போ வலிக்கவே வலிக்காது. அதுக்கடுத்ததான் வந்து தனுஷ். ஸோ தனுஷ் அப்படிங்கும்போது அந்த வைத்திஸ் கொலவெறிக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு மாதிரி வேறு லெவல் பாலிவுட் ரீச், ஹாலிவுட் ரீச் அப்படின்னு வேறு லெவலில் போனார். இருந்தாலும் நல்ல திரைப்படங்களை கொடுக்கறதுக்கு அவர் என்றைக்குமே மறந்ததில்லை. நடுவில் அப்பப்போ என்னை நோக்கி பாயும் தோட்டா, இந்த மாறன் மாதிரி படம் வந்தாலுமே அசுரன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களும் வந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அசுரன் அப்படிங்கும்போது வெற்றிமாறன் அவர்களோட அந்த ரைட்டிங்,
அதாவது அந்த படத்தை நல்லா நான் சொல்கிறேன், நல்லா ஒத்துக்க வந்துச்சு பாருங்கள். அந்த படத்தில் எங்கேயுமே எந்த ஒரு ஜாதியுமே இழிவுபடுத்துறது இருக்காது. யாரையுமே இவர் வந்து இந்த ஜாதி இவர் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு 2 ஊர்காரங்களோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு 2 ஊர்காரவங்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பையனை கொண்டுட்டாரு, அடுத்த பையனையும் கொல்றதுக்காக தேடுறாரு. அதுக்காக அவர் அப்பாக்காரன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தா, அதாவது பதுங்கி ஓடி எல்லாருக்கும் பதுங்கி ஒளிகிற ஒரு ஆள். அவர் ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயங்கர முரணராக இருந்திருப்பார், யாருக்கும் பயப்படாமல் ஒரு ஆளாக இருந்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் அசுரன் அப்படிங்கிறது. என்ன படம் ஃபுல்லாக வன்முறையாக இருந்தாலுமே படத்தோட கடைசி இறுதி கிளைமேக்ஸில் இங்கே ரூபா இருந்தால் பிடிங்கிக்குவாங்க, நிலம் இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் எவனும் எடுக்கவே முடியாது, ஒழுங்காக படிங்கடான்னு சொல்லின ஒரு படம் அசுரன் அப்படிங்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். நீங்கள் இன்னும் எத்தனை தடவை பார்த்தாலுமே அந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் இப்போ கூட எனக்கு வருது, பயங்கரமாக வரும். அப்படியே அவர் வருவார் அந்த பச்சை துண்டை கட்டிட்டு. அதுக்கப்புறம் அது வெங்கடேஷ் நடித்தார், அதுவுமே நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. நாரப்பா, ஆமாம் நாரப்பா, அதுவுமே நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனாலுமே தனுஷ் தான் பெஸ்ட்டு. இந்த படம் வந்து 105 கோடி வந்து வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சுது. அடுத்ததாக எஸ்டிஆர் அவர்களோட மாநாடு. ஸோ மாநாடு அப்படிங்கும்போது ஒரு பெரிய கம்பேக் ஒன்று கொடுத்தாரு. இந்த மாநாடு அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நானுமே கொஞ்சம் குண்டாக தான் இருக்கேன், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் காலைல எழுந்திரிச்சு நம்ம எப்படியாவது ஓடணும், இது சாப்பிட்றது கம்மி பண்ணணும் அப்படின்லாம் என்னென்னமோ யோசிப்பேன். ஆனால் முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. நானும் எவ்வளோ 2 நாள் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் ஒரு மனுஷன் அவ்வளோ குண்டாக இருந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருந்து அவ்வளோ ஒல்லியாகி மறுபடியும் பயங்கர எங்காகி அந்த மாநாடு படத்தில் அவ்வளோ சூப்பராக இருப்பார். மாநாடு படத்தில் பேசுனதுங்கிறது அந்த வெறும் டைம் லூப்பு, அந்த மாநாடு மட்டும் இல்லை, பெரிய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து வெங்கட் பிரபுவுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஒன்று வைக்கிறேன். இந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கு சிம்புக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ சிம்பு வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு மேலே வந்து ஈஸியாக பழியை போட்டுடுறாங்க. அந்த சமுதாயம் வந்து அந்த பழியிலேருந்து கடந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா, எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா, அடுத்த தலைமுறை போய்கிட்டே இருக்கும். அது எப்படி ஒரு தலைமுறை மேலே அப்படி ஈஸியாக உங்களால் பழியை தூக்கி போட முடியுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீப்பான டைலாக் வச்சுருப்பார். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்மு. அதுவும் இல்லாமல் அந்த டைம் லூப்பை வந்து எங்கேயுமே, அதாவது இந்த டைம் லூப் படங்கள்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சீன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் அது என்ன ஆகிடும்னா, என்னடா இது அந்த சீனே வந்துட்டு இருக்கு, எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன வெங்கட் பிரபு அவர்களோட அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் அவரோட டைரக்ஷன்லையும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த படம் வந்து 107 கோடி வந்து வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். எஸ்டிஆர் அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட் ஹிட் அப்படின்னு இதை சொல்லலாம். நான் தான் சொல்றேன் கொல்ல மாட்டாருன்னு. டேய் சும்மாறா கம்யூனிட்டி, நீ சும்மாறா, நீ சொல்லுடா, ஏன்டா உன்னை கொல்ல மாட்டான்? என்ன அதுக்கு அடுத்ததான் சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் வந்து 2 100 கோடி படம். ஒன்று டானு, ஒன்று டாக்டர். இந்த 2 படத்தையுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. எனக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம். அந்த படத்துக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டிருப்பார், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பார். என்ன படம் அப்படிங்கிறீங்கன்னா ரெமோ. ஸோ ரெமோ படம் தாங்க எனக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த படத்துக்காக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து வாய்ஸை வந்து அந்த மாடுலேஷன் மாற்றி பேசினது, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அவருக்கு வந்து அந்த பேசுகிற போது ரொம்ப நாளாக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லவ் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெமோ அப்படிங்கிறது தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ உங்களோட சிவகார்த்திகேயன் மூவி எது மோஸ்ட் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படம் வந்து 67 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு 2016ஆம் ஆண்டு. ஸோ கடைசியாக இறுதியாக ஒருத்தர் இருக்காரு, கார்த்தி. ஸோ இவர் வந்து இவரோட படங்கள்லேயே நிறையா படம், நம்ம தீரன் அதிகாரம், இப்போ வந்திருக்க சர்தார் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் பெஸ்ட்டு மூவி ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லும் போது, சார் உங்களுக்கு ஹீரோயின் கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, ஒரே நைட்டு தான் நடக்கிற கதை, உங்களுக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ஸு தான், அதுவும் ஒரு அழுக்கு சட்டையும் ஒரு லுங்கியும் தான், நீங்கள் பட்டையை போட்டுக்கிட்டு உங்கள் கையில் ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொன்னார்னா, கார்த்தி மாதிரி அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எந்த நடிகருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு
அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். கைதி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரையுமே லோகேஷ் கனகராஜ் அவர்களோட 4 படத்தில் விக்ரம்க்கு அடுத்தது நான் கைதியை சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். ஸோ இந்த படத்தில் அவர் லாரி ஓட்டுறவராக இருப்பார், நிறையா விஷயம் இருக்கும். அதாவது இந்த படம் எடுக்கும் போதே அவர் பிளான் பண்ணியிருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். விக்ரம் படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுக்கணும், அதில் இதெல்லாம் இன்சர்ட் பண்ணுவோன்னு. சார், நான் ஜெயிலில் 10 வருஷமாக இருந்திருந்தேன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா? அதை அந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த படத்தில் ஒரு மனைவி இருந்திருப்பாங்க, அவங்களையும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அதில் வைப்போம் அப்படிங்கிறத அப்போயே யோசிச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கார்த்தி அவர்களோட ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னா நம்ம கைதியை சொல்லலாம். கைதி படம் வந்து 105 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. குடும்பம்ல போலீஸ்கார குடும்பத்துக்கு அவருக்கு பார்த்துக்கோ, பொம்பளை எவனா பாப்பா எப்படி பாதிலே விட்டு போறது? அந்த அளவுக்கு என்ன மாதிரி ஒரு புள்ள இருக்கு. ஸோ நான் எல்லா ஹீரோஸோட என்னோட ஃபேவரட் மூவிஸ் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு நடிகரோட உங்களோட ஃபேவரட் மூவி என்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டு போடுங்க. ஸோ யாரோட லிஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.